இதுல ப்ளூ வேல் அப்படிங்கக்கூடிய கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால கண்டுபிடிக்கப்பட்ட கேம். ரஷ்யால கண்டுபிடிக்கப்பட்ட கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து Chromeலயோ அல்லது எதுல போய் டவுன்லோட் பண்ண முடியாது. அவங்க நம்மள அப்ரோச் பண்ண நெனைச்சாங்கன்னா மட்டும் தான், ஏதாவது ஒரு சமூக ஊடகத்தின் வாயிலாக நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எய்மே யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, 13லருந்து 23 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் அவங்களோட எய்மே. அவங்கள டார்கெட் பண்ணி, அவங்க கிட்ட பேச்சு குடுத்து, அவங்ககிட்ட டெய்லி ஒரு டாஸ்க் குடுத்து, ஒவ்வொரு டாஸ்க்கா பண்ண வச்சு, கடைசில அவங்கள தூக்கு போட்டுட்டு சாக வைப்பாங்க. அல்லது தற்கொலை பண்ணிட்டு சாக வைப்பாங்க. இதுதான் அவங்களோட எய்மு. ப்ளூ வேல் கம்முடைய அர்த்தம் அதுதான். அவங்க செஞ்ச விஷயம் அதுதான். ஓகேங்களா? இப்ப இது இந்தியால நடைமுறையில இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இல்லீகலா இருந்தது. ஒரு சில மரணங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதை டோட்டலா உட்டுட்டாங்க. தடுத்து நிறுத்திட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. அந்த ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிறது இந்தியாவுல எந்த ஒரு விதத்திலுமே உள்ள நுழைய முடியாத மாரி, சைபர் கிரைம் போலீஸ் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தடை செய்யப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ரஷ்யால தான் ஆரம்பிச்சது. ரஷ்யால ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்மே சொன்ன மாரி 13லருந்து 23க்குள்ள இருக்கிறவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி அவங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல எப்படி WhatsAppல ஒரு குரூப் இருக்குதோ, காளியம்மன் கோயில் குரூப், விநாயகர் கோயில் குரூப்பு, ஒவ்வொரு குரூப் இருக்குதோ, அதே மாரி வந்து சோகமா இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அதில ஒவ்வொருத்தரா டார்கெட் இவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து ஷார்ட் கட் பண்ணிக்கோங்க. அது முடியில வந்து தலைமுடி கொஞ்சம் ஷார்ட்டா வெட்டிக்கோங்க. நீங்க வந்து கையில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே குழந்தைத்தனமா இருக்கும். நீங்க வந்து கையில வந்து நகம் ஃபுல்லா வெட்டிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக சிவியரா மாறும். நீங்க வந்து புருவத்தில ஒரு பாதி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கன்னத்தில லைட்டா கோடு போட்டுக்கோங்க. நீங்க வந்து பார்த்தா டெரரிஸ்ட் மாரி இருங்க. அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி போக சீரியஸா உங்க கையில ப்ளூ வேல் நீல திமிங்கலத்தோட பச்சை குத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, கடைசியா ஒரு கட்டத்தில என்ன பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிக்க வச்சுருவாங்க. இதற்கு ஏன் அவங்கலாம் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத வந்து ஒரு ஒரு ரஷ்யாவை சேர்ந்த இன்னொரு நபரால தான் வெளிய வந்துச்சு. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவரு என்ன பண்றாரு, தனக்குன்னு ஒரு டம்மியா ஒரு கிரியேஷன உருவாக்குறாரு. எல்லா குரூப்லயும் இருக்கிற மாரி ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டம்மியா ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி உள்ளாடி போயிட்டு, அத என்ன பண்றாரு, அது வந்து சோகமா இருக்கிற மாரி காமிச்சுக்கிறாரு. இத பார்த்த உடனே அவங்களே அப்ரோச் பண்றாங்க ப்ளூ வேல் கேம. இவங்க அப்ரோச் பண்ண உடனே இவரு வந்துட்டு பேச்சு குடுக்குறாரு. இவரு உடனே என்ன பண்றாரு, இவர்ட்ட இருக்கிற பர்சனல் விஷயம் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. எல்லாமே கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவரும் அப்ரோச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி காட்டுறாரு டம்மியா, ஃபேக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்க ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கோங்கறாங்க. இவரு என்னங்கிறாரு, அப்படிலாம் பண்ணலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உன்னுடைய சீக்ரெட் எல்லாம் தெரியும். உன் வீடு எங்க இருக்குது? உன்னுடைய பர்சனல் என்ன? நீ யார லவ் பண்ண? உன்னோட வரவு செலவு எவ்வளோ? நீ யாருக்கு என்ன பண்ண? எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் அவன்கிட்ட போட்டு குடுத்துரும். நீ நான் சொல்ற மாரி செய்யணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனே வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாரி ஒரு விஷயம் நான் வந்து சிபிஐ மாரி பேக்ரவுண்ட்ல வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி, அவங்கள வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நபர மட்டும். ஓகேங்களா? ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஃபியா கேங் மாரி இருந்திருக்கிறாங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிறது ரஷ்யால ஒழிக்கப்பட்டது. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல ஒரு பையன் காணாம போயிருக்கிறான். அந்த பையன் சம்திங் வழக்கத்துக்கு மாறா செயல்பட்டுருக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், திடீர்னு காணாம போயிட்டவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மும்பை போலீஸ் அந்த பையன கண்டுபிடிச்சவாட்டி, அந்த பையன ஏன்டா வீட்ட விட்டு தனியா வெளில வந்தன்னு சொல்லவும், அப்ப அந்த பையன் வந்து என்கொயரில சொல்லியிருக்கிறான் விசாரணையில. இந்த மாரி ப்ளூ வேல் அப்படிங்கிற ஒரு கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இருக்கிறேன். அவங்க வந்து இந்த மாரி டெய்லி ஒரு டாஸ்க் குடுத்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க தான் அப்பா மட்டும் தனியா வெளியில போயிரு. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க இரு. அந்த இடத்துல போயிரு. அப்படின்னு சொல்லி அனுப்பிவுட்டாங்க. இல்லைன்னா என்னோட பர்சனலா வெளியில சொல்லுவேன்னு மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு நான் சொல்ற மாரி அவன்ட்ட பேச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஆள மட்டும் அப்ரோச் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு அக்யூஸ்ட இந்தியாவுல. பிடிச்சிட்டு ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிறத டோட்டலா பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 5, 6 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதுல 21 வயசு பையன் உட்பட. அதுக்கப்புறமேட்டு தான் ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிறது இந்தியாவுல தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட எந்த விதமான இதுவுமே வெளிப்படையா தெரியறதில்ல. இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்ல மாட்டி தான் வந்து சூதாட்டத்துல மாட்டி தான் தூக்கு போட்டு சாவறாங்க. அது இது பண்ணி விஷம் குடிச்சிட்டுலாம் சாவறாங்க. ப்ளூ வேல் மாரி கேம் ஒழிச்சாலும், இந்த சூதாட்ட கேம்லாம் யாரும் ஒழிக்க முடியாதாட்ருக்கு.